ஹாய் ஆல், வெல்கம் வெல்கம் டு உஷா விலாக்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். காலைல 6:30 ஆச்சு. இன்றைக்கி என்ன டிஃபன் செய்யலான்னு பார்த்தா ஸ்வீட் கார்னு அப்புறமா உப்புமா தான் செய்யலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுதான் பெரிய டாஸ்க்கு. செப்பரேட்டாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தின்னு நரட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுருங்க. நல்லாயிருக்கும் இது காலைல டிஃபனுக்கு. இன்றைக்கி லன்ச் இல்லை, சாட்டர்டேலையே என் பொண்ணுக்கு லன்ச் இல்லை, டிஃபன் பாக்ஸ் இல்லை. அது காலை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு இருக்கேன் ஸ்டவ்வில். அது விசில் வரட்டும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம உப்புமாக்கு என்ன வேணுமோ அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டு நான் மூடி வச்சிடறேன் குக்கரை. அது ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நான் உப்புமாவுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ரவை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இது ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம உப்புமா தாளிச்சிக்கலாம். வறுத்த ரவை செப்பரேட்டாக வச்சுட்டு நம்ம அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் தான் சேர்த்து உப்புமா 2 பேருக்கு தான், அது கொஞ்சமாக போதும். உப்புமாவுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் காய்ச்சி கடுகு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டு அதுலேயே உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு கையில் ஃபோனை வச்சு இன்னொரு கையில் பண்ணி ஸ்டவ்வில் வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுக்கல உப்புமாவுக்கு. நல்லா வதங்கினோன்னு நம்ம 1 கப்பு ரவை எடுத்தால் 2 கப்பு தண்ணி ஊற்றலாம். இப்போ 2 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றுறேன் நான். அதில் சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி செய்கிறேன். இது கொத்திக்கிட்டையும் ஸ்வீட் கார்ன் வெந்துடுச்சு. நம்ம அந்த தண்ணியிலேருந்து செப்பரேட்டாக பண்ணி எடுத்து வச்சிடலாம். இல்லை ஸ்டெயின் பண்ணி செப்பரேட்டாக வச்சிடலாம். இப்போது நம்ம உப்புமாவுக்கு தண்ணி நல்லா கொச்சுன்னு இருக்குது. ரவை போட்டு மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளோ சீக்கிரம் நம்ம இதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மசாலாஸ் போட்டுடலாம். இப்போ நான் ரவை இங்கே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லோவில் வச்சு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் வேகும். இப்போ நான் ஸ்வீட் கார்னுக்கு உப்பு போட்டு வேக வச்சுட்டாலே அதுக்கு உப்பு போடல. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சாட் மசாலா இருந்தால் போடலாம். அப்படி இல்லைன்னா சாட் மசாலா இல்லை, மிளகாத்தூள், ஒரு 2 ட்ராப் லைம் ஜூஸு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரவை போட்டு நான் ஸ்லோவில் வச்சு மூடி வச்சேன். உப்புமா ரெடி. உதிரியாக செய்யலை. நான் கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ கல்யாண பிரேக்ஃபாஸ்ட்டு உப்புமா ரெடி. ஸ்வீட் கார்னர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷு சாம்பார் செஞ்சுருக்கேன். சக்கரை வச்சுருக்கேன்.
உப்புமா, சாம்பார், சக்கரை, ஸ்வீட் கார்னு. இதுதான் எங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.